கேப்டன் இல்லாத இந்த ஒரு வருட காலம் வந்து நாங்களும் மரணத்துக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கு. டெய்லி காலை சாயங்காலம் அவரை வணங்கிட்டு தான் போகிறோம். என்னோடய உடையில் கூட பார்த்தீங்கன்னா அவர் மட்டும்தான் பார்த்துருப்பீங்க. என்னோடய சட்டையில் கூட அவர் தான் இருக்கிறாரு, உசுர்லேயே அவர் தான் இருக்கிறாரு. அவர் இல்லாத ஒரு வாழ்க்கையே நினச்சி பார்க்க கூட முடியல. பெற்றவங்க இல்லைனாலும் நினச்சி பார்த்துடலாம், கூட பிறந்தவங்க இல்லைனாலும் வாழ்ந்துடலாம். கேப்டன் இல்லாத இந்த ஒரு வருட வாழ்க்கையை வந்து எங்களுக்கு வந்து ஒரு மரண வாழ்க்கைன்னு சொல்லலாம். அப்படி இருக்குது. அவரை நினைக்காத நாள் இல்லை, அவர் நினச்சி கண்ணீர் வடிக்காத நாள் இல்லை. எத்தனையோ இழப்புகளை சந்தித்திருந்தாலும் எங்களோட இழப்பு வந்து கேப்டனோட இழப்பு வந்து எங்களுக்கு மிகப்பெரிய இழப்பு. இப்படி ஒரு மனிதன் நாட்டில் வாழ்ந்தாரா, இப்படி மனிதன் இருந்தாரா, இருக்கிறாரா, இருந்து போயிட்டாரான்னு நினைக்கவே முடியல. அவர் இறந்ததாக எனக்கு கருதலை. சரிங்களா? அவருடைய பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தைகளும் இல்லை. எங்கேயுமே அவரை பற்றி எதை குறை சொல்லாத அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு மனிதராக வாழ்ந்துட்டார். அந்த மனிதருக்கு தான் இவ்வளோ கூட்டமே தவிர அவர் ஒரு நடிகராகவோ ஒரு அரசியல்வாதியாகவோ யாரும் நினைக்கல. சிறந்த மனிதர். அந்த மனிதாபிமானத்துக்கு அவருக்கு வந்து பத்மபூஷனோடு நிப்பாட்டிட்டாங்க. என்னை கேட்டால் பாரத ரத்னாவே தரலாம். இந்த உலகத்தை பறந்து விருந்த உலகத்தில் இப்படி ஒரு மனிதரை வந்து எங்கேயுமே பார்க்க முடியாது. சும்மா பெருமைக்கெல்லாம் சொல்லலை. ஓகேங்களா? இந்த சட்டை நான் போட்டிருக்கேன்னா சும்மா ஏதோ டைம் பாஸுக்கு போடல.